Assalamu alaikum and hello friends, welcome to my channel Noorjahan's Dailylife. இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலை வச்சு மசாலா குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கப் கொண்டக்கடலையும் முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். ஓவர் நைட் ஊற வைங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 hours ஆச்சு ஊற வைங்க. கொஞ்சமாக லெமன் சைஸ் புளி ஊற வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ஊற வச்சுக்கிற கொண்டக்கடலையை ஒரு ப்ரெஷர் குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ அரைக்க தேவையான மசாலா பார்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் வெங்காயம், 10லேருந்து 15 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து எல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் குக்கிங் ப்ராசஸ். ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் நம்ம இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடானதும் இப்போ கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். நான் கடாயில் பண்ணுறதுனால நான் கொண்டக்கடலையை செப்பரேட்டாக வேக வச்சுக்கிறேன். நீங்கள் அப்புறம் ப்ரெஷர் குக்கர்லேயே பண்ணுறதா இருந்தால் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் வேக வைக்காமல். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்க கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் வதக்கிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வரும்போது நல்லா திக்காயிடும். நம்ம புளி ஊற வச்சோம் இல்லையா, அதுலேருந்து 1/2 கப் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் புளிப்பு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே வேணுனாலும் உப்பு சேர்த்துக்கலாம், இல்லை ஒரு கொதி வந்துட்டப்புறம் கூட சேர்த்துக்கலாம் உப்பு. இப்போ நான் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மூடி கொதிக்க விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஏன் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன்னா, நான் கடலை வேக வைக்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சுட்டேன். நீங்கள் வேக வைக்கும்போது உப்பு சேர்க்கலைன்னா நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே உப்பு சேர்த்துக்கலாம். முக்கால்வாசி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். மசாலா வாசலாம் நல்லா போகட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா தெரிஞ்சு வந்துடுச்சு. குழம்பு கொஞ்சம் திக்காகிடுச்சு. மசாலா வாசம் நல்லா போயிடுச்சு. இப்போ மல்லித்தலையை தூவி கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொண்டக்கடலை வச்சு சுவையான மசாலா குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். எல்லாருக்கும் அல்லாஹ் ஹாஃபிஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸாக்கல்லாஹு கைர் அண்ட் தேங்க்யூ.